இந்த வீடியோவில் ஹோலிலேண்ட் லார்க் M2 இதை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிட்டர் எது, ரிசீவர் எது. டிரான்ஸ்மிட்டர்னால் நம்ம வந்து பேசுகிறது, ஓகேவா? இந்த மைக்கில் தான் நம்ம வந்து பேசுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு மைக் வந்து இருக்கும், கீழே வந்து சார்ஜ் போடுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அது வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு LED வந்து இருக்கும். இதில் தான் நமக்கு வந்து ஆனில் இருக்கா இல்லை வந்து பேரிங்கில் இருக்கா இல்லை கனெக்ட் ஆகிருச்சா, சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கா, எல்லாமே வந்து அந்த எல்இடியில் தான் வந்து தெரியும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து விட்டு விட்டு எரியும், ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பேரிங் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இப்போ வந்து இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு ரிசீவர் வந்து வேணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனோட கனெக்டர் இருக்குல்ல, டைப் சி, இதை வச்சு உங்ககிட்ட பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோன் கனெக்டர் இருக்குல்ல, இது நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஃபோனில் இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலர் லைட் வந்து எரியுதா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து க்ரீன் கலர் லைட் எரியுதா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் மோடில் இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் சாலிட் லைட் வந்து எரியும். இப்படி இருந்துச்சுன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் மோடு வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்குன்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கார்ட் ஆகுது. எகைன் நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் மட்டும்தான் பண்ண முடியும், கேமராவில் வந்து பண்ண முடியாது, ஓகேவா? நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர்னால் நாய்ஸ் ரிடக்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் தெரியும், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து தெரியும். தென் இங்கே நார்மலாக இருக்குன்னா இங்கேயும் ப்ளூ கலரில் இருக்கும், இங்கேயும் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ வந்து ஒரு இதை வந்து பேர் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஒரு லைட் வந்து எரியுது, இன்னொன்று வந்து பேர் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த கேஸ் இருக்கா, கேஸ்லேருந்து வெளியே எடுத்தனா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அமைஞ்சு எரியும் ஃபஸ்ட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேர் ஆயிருச்சு, அமையாமல் வந்து எரியுது, ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ரெண்டு லைட் வந்து அப்டேட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோனில் அந்த எல்லோ கலர் பட்டனை ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், க்ரீன் கலர் லைட் வந்து எரியுதா, இங்கேயும் பாருங்கள் க்ரீன் கலர் லைட் வந்து மாறிக்கிச்சு. இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் மோடில் வந்து இருக்கும். வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணால் டபுள் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ் வந்து மொத்தமாக இவ்வளோ தான். இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற ரிசீவர் வந்து இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு டைப் சி போட்டிருக்கோம். இது வழியாக நம்ம வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிசீவர் போட்டிருக்கோமா, இப்போ நமக்கு ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடணும் அப்படின்னா இந்த போர்ட்டை வச்சு நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இருங்க நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேபிள் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சார்ஜ் வந்து ஏறுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது. நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபோனில் ஒரு வேளை சார்ஜ் இல்லை அப்படின்னா இந்த மைக்கை போட்டு இது வழியாக சார்ஜ் போடலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ரிசீவர். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு TRS 2 TRS கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆன் ஆயிரும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அமைஞ்சு எரியும். இங்கே பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா வெளியவே இருக்குது. ஸோ வந்து இப்போ கனெக்ட் ஆகிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு க்ரீன் கலரில் எரியுதா அப்படின்னா ரெண்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ரெண்டும் நாய்ஸ் ரிடக்ஷன் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து ரெண்டு இதையும் நான் எகைன் வந்து பாக்ஸ்லேயே வந்து போட்டுடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதையும் எகைன் பாக்ஸில் போட்டு கேப்சூலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சு எரியுது அப்படின்னா வந்து பேரிங் மோடில் இருக்குது, இதுக்கு வந்து இன்னும் எதுவும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். சேம் அதே தான். இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அமைஞ்சு எரியும், தென் வந்து கனெக்ட் ஆகிரும். இப்போ வந்து சிங்கிள் இதை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 லைட் இருக்கும், இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி. இதில் வந்து கெயின் லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வால்யூம் வந்து நம்மளுக்கு கம்மியாக கேட்கும், அதிகமாக கேட்கும், ஓகேவா? இப்போ இது சும்மா கைப்பட்டு அசைஞ்சா நவுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு டூலே லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த பவர் பட்டன் இருக்கும், ஓகேவா? அதை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எவ்வளோ டர்ன் பண்ணிங்கனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. இப்போ எகைன் வந்து எனக்கு இப்போ வால்யூம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வைக்கணும் அப்படின்னா எகைன் இந்த பவர் பட்டனே டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா லாக் வந்து போயிடும். இப்போ வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெயின் இன்க்ரீஸ் ஆகிறது குறையிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் காட்டுது. ப்ளூ கலரில் இருக்குன்னா இந்த ரிசீவர் வந்து ஸ்டீரியோ மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இது வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா மோனோ மோட். இதை வந்து நீங்கள் இந்த மோட் பட்டன் இருக்குல்ல, இது நீங்கள் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோனோ மோடில் வந்து இருக்குது.
எகைன் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டிங் எல்இடிஸ் வந்து இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 25%, மொத்தமாக 4 எல்இடி வந்து இருக்குது 100%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூலில் போட்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் வந்து எரியுது. க்ரீன் லைட் எரியுது அப்படின்னா எல்லாமே வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இன்கேஸ் சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைட் வந்து எரியும். இன்கேஸ் இந்த டிரான்ஸ்மிட்டரில் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். அப்படின்னா சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு சார்ஜ் வந்து போட்டுடலாம். நம்ம டைப் சிக்கு யூஸ் பண்ணோம்ல, சேம் இதே மாதிரி தான் ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணோம். எங்ககிட்ட ஐஃபோன் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் அதுவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரிசீவர் இருக்குது. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிசீவர் வந்து இருக்குது. இந்த மொபைல் ரிசீவரை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மைக்கில் வந்து அந்த எல்லோ பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ ஆன் ஆகும். தென் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஆஃப் ஆகும். அதை வந்து நம்மளால் இந்த மாதிரி டைப் சி ரிசீவரில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். தென் இந்த கேமரா ரிசீவர் இருக்குல்ல, இதில் நம்மளால் கெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் வந்து ஸ்டீரியோவில் ரெக்கார்ட் பண்ணுமா இல்லை வந்து மோனோவில் ரெக்கார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் சம் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. பட் இதில் வந்து நம்ம வீடியோ ஆன் பண்ணுறது வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக 2 கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. கெயினை கண்ட்ரோல் பண்ணுறது, தென் வந்து மோனோ ஸ்டீரியோ மோடு வந்து செட் பண்ணுறது. இந்த வீடியோவில் ஹாலிலேண்ட் மைக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.